الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريلة على كل مسلم ومسلمة أو كما قال عليهم الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்பினிடத்தில் கேட்ட அத்தனை ஹலாலான துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்ளுவானாக. நாம் கொடுத்த தான தர்மங்கள் அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோய்க்காக வேண்டி துவா செய்ய கேட்டிருந்தார்களோ, நம்மில் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோமோ, நம்மளுடைய குடும்பத்தார்களில் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் அத்தனை பேருக்கும் முழு ஷிஃபாவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, திருக்குரானிலே அல்லாஹ் பேசுவான், மூமின்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வின் இறை நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் பேசுவான். மூமின்கள் அல்லாஹ் கூப்பிடும் போது இப்படி கூப்பிடுவான், அதாவது எச்சரிக்கையோடு கூப்பிடுவான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரும்போது குரான்ல எங்கெல்லாம் அலான்னு வருதோ நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னு அர்த்தம். இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள் எல்லாம், அவுலியாக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிற பொழுது, லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யார் பை? இறை நேசர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், அவர்கள் பயபக்தியோடு நடந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்கள் உலகத்தில் பயபக்தியோடு நடந்து கொள்ளுவார்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், மன் அவுலியாஉல்லாஹ் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அவுலியானா யாரு? ஒரு மனிதர் கேட்கிறார். யார்கிட்ட பை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், மன் அவுலியாஉல்லாஹ், அவுலியாக்கள்னா யாரு அப்படின்னு கேட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லதீன, அந்த அவுலியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா ருஊ துக்கிரல்லாஹ், யாரை நீங்கள் பார்க்கும் போது இறைவனின் ஞாபகம் வருமோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்தான் அவுலியாக்கள் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்த்தா யார் ஞாபகம் வந்துடும்? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துருச்சுன்னா நீங்க விளங்கிடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவங்க தான் இறைநேசர்கள் என்கிறார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில இப்படி ஒரு ஹதீஸ் வருது, 6502வது ஹதீஸ். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான்னா அது ஹதீஸ் குதுசின்னு அர்த்தம். அல்லாஹ் கூறுகிறான், எவர் என் நேசர்களை பகைத்து கொண்டார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை, வலிமார்களை பகைத்து கொண்டார்களோ, அவரிடத்தில் நானே போர் பிரகடனம் செய்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நீ சலாம் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அவருக்கு விரோதி ஆயிராதங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பை, விளங்குதா? நீ சலாம் சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நீ அவருக்கு என்ன ஆயிடக்கூடாது? விரோதி ஆகிவிடக் கூடாது. ஆனால் அதற்குண்டான பின் விளைவு ரொம்ப கடினமானது. ஏன்னா அல்லாஹ்வே சொல்லுகிறான், யார் என்னுடைய இறை நேசர்களை பகைத்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் நானே போர் செய்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ்வுடைய போர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளங்கணும். அது சாதாரணமானது அல்ல. பத்ரு போர்க்களத்துல அல்லாஹ் நபிக்கும் நபி தோழர்களுக்கும் உதவியாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஒரு சின்ன படையை அனுப்புனான்.
5000 பேர் கொண்ட மலக்குமார்களுடைய படையை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ்வுடைய போர் இருக்குது, அது சாதாரணமான போர் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை நீங்கள் பகைத்து கொள்ளுகிறார்கள், அல்லாவே உங்களிடத்திலே போர் செய்வான் என்கிறார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸினுடைய நீண்ட தொடர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் அடியார்களாகிய இறை நேசர்கள் கூடுதல் வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி விட்டார்கள். எதை வச்சு வை? கூடுதல் வணக்கங்களை வைத்து யாரை நெருங்கிட்டாங்க? இறை நேசர்கள் அல்லாஹ்வை நெருங்கி விட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன அவர்கள் நெருங்கியதும் நான் அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன், அவர்கள் என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை நான் நேசித்தவுடன் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்ட போது அவர் கேட்கின்ற செவியாக நான் மாறிடுறேங்கிறான் அல்லாஹ். அவர் பார்க்கின்ற பார்வையாக நான் மாறிவிடுகிறேன் என்கிறான். அவர் பார்க்கின்ற பார்வையாக கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பை அவர் கேட்டால் நிச்சயம் நான் கொடுப்பேன் என்கிறான். இறைநேசர்கள் கேட்டால் நிச்சயம் நான் கொடுப்பேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. சொல்லிட்டு அல்லாஹ் நீண்ட ஹதீஸில் அல்லாஹ் பேசுவான், அவர்கள் பாதுகாப்பு கோரினால் நான் நிச்சயமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நீண்டதொரு புகாரியினுடைய ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்தார்கள். நாளை மறுமையில் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், உள்ளத்துல ஆழமாக நாமெல்லாம் பதிய வைக்கப்படக்கூடிய ஹதீஸ். நாளை மறுமையில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்தில் சிலர்கள் நாளை மறுமையில் அவர்களை பார்த்து நபிமார்களே பொறாமைப்படுவார்கள். என் உம்மத்துல சிலர்கள் மறுமையில வருவாங்க, அவங்கள பார்த்து யார் பொறாமைப்படுவாவை? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உயர்ந்த அந்தஸ்தே யாருக்கு தான்? நபிமார்களுக்குத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, என் உம்மத்தில் சிலர்கள் வருவார்கள், அவர்களை பார்த்து நபிமார்களே பொறாமைப்படுவார்கள், சுஹதாக்களே பொறாமைப்படுவார்கள், உயிர் தியாகிகள் அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட இது சொன்னது, சஹாபாக்கள் உடனே திருப்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நபிமார்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு, சுஹதாக்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு நம் உம்மத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறதா? அவங்க யாருன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உறவுக்காக வேண்டியோ, நல்லா கவனிக்கணும் பை, உறவுக்காக வேண்டியோ கொடுக்கல் வாங்கலினுடைய செல்வத்திற்காக வேண்டியோ அவர் மக்களை நேசிக்க மாட்டார்கள். சொந்த பந்தம்னா நேசிப்போம், காசு புழக்கம் அவருக்கும் நமக்கு இருந்துச்சுன்னா நேசிப்போம். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் அவங்க நேசிப்பு இருக்காது. அல்லாவின் பொருத்தத்திற்காக வேண்டியே அவர் ஒருவர்களை நேசிப்பார்கள். ரப்பினுடைய பொருத்தம் வேணும்னு ஒரு முஸ்லிமை அவர் நேசிப்பார், ரப்பினுடைய பொருத்தம் வேண்டும் என்று ஒரு மூமினை அவர் நேசிப்பார். அவர்களை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுவார்கள். அவர்களுடைய முகம் நாளை மறுமையில் ஜொலிக்கும் என்றார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒளியிலான மேடையில் அமர்ந்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் அஞ்சுகிற பொழுது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், மக்கள் எல்லாம் பயப்பட போது அவங்க பயப்பட மாட்டாங்க, மக்கள் எல்லாம் கவலையில் இருக்கிற பொழுது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ நீண்டது ஒரு ஹதீஸ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஓதுன ஆயத் என்ன தெரியுமா? அலா இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வலிமார்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்டதொரு ஹதீஸை சொல்லிவிட்டு மறுமையில் நபிமார்களும் சுஹதாக்களும் பொறாமைப்படுகிற அளவிற்கு இருக்கிற இறைநேசர்களை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதி தெளிவுபடுத்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துல ஒரு 40 பேர் வருவாங்க. எத்தனை பேர் பை? என் உம்மத்தில் 40 பேர் வருவார்கள். அந்த 40 பேருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள்.
நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு உறுதியானது. அந்த அளவுக்கு அந்த 40 பேர் இருப்பாங்க, என்னுடைய உம்மத்துல அவங்க வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அவர்களுக்காக வேண்டிய என் உம்மத்தில் நோய்கள் எல்லாம் அகற்றப்படும், அவர்களின் பரக்கத்தாலேயே என் உம்மத்தில் நோய்கள் எல்லாம் அகற்றப்படும், அவர்களுடைய பரக்கத்தாலேயே மழை பொழியுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் பரக்கத்தாலேயே என் உம்மத்தில் வாழ்வாதாரத்தை தேடுபவர்களுக்கு உதவி புரியப்படும் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கொஞ்சம் விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த இறை நேசர்கள் உலகத்தில் வாழ்ந்த அந்த வழிமுறை, அல்லாஹ் அப்படி வாழ நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இறை நேசர்களுடைய துஆவோடு உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த இறை கட்டளைகளை நபிமார்களும் சஹாபாக்களும் உலகம் எங்கும் பரவி வைத்தார்களோ, அந்த கட்டளைகளை அதற்கடுத்து வலிமார்கள் உலகம் முழுக்க பரப்பினார்கள். அந்த தீனுல் இஸ்லாத்தை நாமும் பரப்ப அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த நபி வழியை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையில் ஆழம் கண்டார்களோ, அப்படிப்பட்ட வலிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.